வணக்கம். பவானி முத்துராமலிங்கம். ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைச்சலாக இருக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முருங்கைக்கீரையை ஒரு கைப்பிடி அளவு நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. வேறொரு கிண்ணத்தில் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் சாப்பிடணும், 4 பேர் அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு அந்த சலசலன்னு கொதிக்க வச்சுட்டு அந்த கிண்ணத்தை கீழே இறக்கி விட்டு அதில் அந்த முருங்கைக்கீரையை, அந்த கழுவின முருங்கைக்கீரையை போட்டுடணும். போட்டுட்டு உப்பு போட்டு தான் தண்ணியை கொதிக்க வைக்கணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டால் போதும். அந்த கீரையை கழுவி அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு மூடி வச்சிடணும். நல்லா மூடி அதுக்கு மேலே ஏதோ வெயிட்டை தூக்கி வச்சிடணும். அப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த சாறு பூரா இறங்கிடணும். கொதிக்க வைக்கக்கூடாது, இறங்கிடும். இறங்கின பின்னாடி லெமன் ஜூஸை வெட்டி லெமன் ஜூஸ் போட்டு 4 பேருக்குன்னா ஒரு 1.5 லெமன் ஜூஸ் போதும். போட்டுட்டு எல்லோரும் 4 பேரும் குடிச்சிடலாம். டெய்லி ஹீமோக்ளோபின் தான் குறைச்சலாக இருக்குங்கிறவங்க மட்டும்தான் குடிக்கணுங்கிறது இல்லை. குழந்தைகள், பிள்ளைகள், பெரியவங்க எல்லோரும், நாங்கள்லாம் காலையில் எந்திரிச்சதும் இதை போட்டுருவோம். போட்டுட்டு காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இது எல்லோரும் குடிச்சிடுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கு நல்லது. கண் பார்வை நல்லா தெரியும். மற்றபடி ஹீமோக்ளோபினும் கூடும், ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்கும். இதை கட்டாயம் எல்லா வீட்லேயும் முருங்கைக்கீரை ஈஸியாக கிடைக்கும் நம்ம ஊரில். அதனால் முருங்கைக்கீரை சூப்பு டெய்லி சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.